ஒரு ஷோரூமில் சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என் நியர்பையில் இவ்வளோ லொக்கேஷனில் சார்ஜ் போட்டுக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் தேடி தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. அதான் ப்ளஸ் பாயிண்ட். ஒரு ஷோரூமில் சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா விடா VX2 பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கிரிட்ல வந்து ஃப்ரீயாக ஃபுல் சார்ஜ் நீங்கள் போட்டுக்கலாம். அதை பற்றி இப்போ வந்து நம்ம விடாலே நம்ம பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து செக் பண்ணலாம். இது வந்து எங்கெல்லாம் சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு இல்லை சார்ஜஸ் ஃபைன் சார்ஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சார்ஜ் போடுறதுக்கு அடுத்து டச் பண்ணோன்னா அதிலே காட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நியர்பை சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ரெண்டு தான் காட்டுது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா விடாவோட சார்ஜஸ் தான். இது வந்து ஏத்தர் வந்து காட்டல. இது வந்து ஏத்தர் சப்போர்ட் ஆகும். அது வந்து க்ரீன் கலரில் இருக்க டச் பண்ணி அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் நியர்பை எவ்வளோ கிலோமீட்டர்ஸு வியூ டேரக்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்குது எல்லாமே வந்து காட்டும். எந்த கடையில் வச்சுருக்காங்க. மாயா ஃபுட் கிளப் ஒன்று, மாம் அண்ட் பாப்ஸ் ரெண்டுமே வள்ளியூர் நியர்பையில் தான் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏத்தர் சார்ஜஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரேஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு அவைலபிள் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு திரும்பவும் அந்த இதை கிளிக் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிடும் எவ்வளோ காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இதில் காமிக்கிற எனக்கு நியர்பையில் எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ அதை தேடியாக நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி சார்ஜ் போடலாம், எவ்வளோ மணி நேரம் ஆகுது, டைமிங் கொண்டு அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஷேர் பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடா VX2 பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கிரிட்டோட வந்து நம்ம வந்து சார்ஜ் வந்து போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வந்து நம்ம விடாக்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜ் அதுவும். அது எப்படி போடலாம், இது வந்து நிறைய பேர் சார்ஜஸ் இருக்கும், எந்த ஒரு ஷோரூம்லேயும் நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல. இது எப்படி நம்ம ஃப்ரீயாக சார்ஜ் போடலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சார்ஜ் மேக்ஸிமம் நிழலில் விட்டுக்குங்க வண்டியை. கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குன்னா நிழலில் விட்டுருக்கேன். இது எட்டுமான்னு பார்ப்போம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தர் இதாருன்னா நீங்கள் வந்து ஏத்தருக்கு வந்து இது பண்ணணும், எடுத்துக்கலாம். ஒன்றுமே பண்ணல, ப்ரெஸ் மட்டும் தான் உள்ளே கரெக்டாக வச்சு அவ்வளோதான் லிங்க் பண்ணிட்டோம். சார்ஜர் லிங்கிங்னு வருது. நம்ம வந்து எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணல. சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா விடாக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜ் எந்த ஒரு அமௌண்ட்டுமே எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்டு கேட்குதா? இந்த ஒரு க்ரீன் கலர் லைட் எரிஞ்சதுன்னா சார்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 51 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா விடாவில் உள்ள எல்லாத்துக்குமே நம்ம வந்து சூட்டபிள் ஆகும். 1 இயருக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜை நம்ம ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏறிட்டு இண்டிகேஷன் வந்து இந்த லைட் எரியுது. அது வந்து சார்ஜ் எரியுதுன்னா அதுலேயும் ஒரு சவுண்ட் கேட்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 80க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ண முடியாது. 80க்கு உள்ள 0 to 80 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். 80க்கு மேலே வந்து இது சார்ஜ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதும். நான் ஒரு 10 நிமிஷம் கிட்ட சார்ஜ் போட்டிருக்கேன். பட் வந்து நான் வந்து டைம் வந்து கரெக்டாக செட் பண்ணல. நான் வந்து இதில் சார்ஜ் போடணும்னு நினைக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் எப்போவும் சார்ஜ் போடுவேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோவே எடுத்தேன். ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிருக்கேன். எவ்வளோ ஏறி இருக்குது, நான் எந்த பேமெண்ட்டும் பண்ணல. அந்த ப்ரூஃப் காண்டி தான் நான் அந்த வீடியோவே எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது 10 நிமிஷத்தில். எவ்வளோ டைமுங்கிறது நான் டிஸ்பிளேயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக 51க்கு போட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கரெக்டாக வந்து இன்னொரு 1 நிமிஷம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். 54% வந்திருக்கு. நான் உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வண்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் சார்ஜர்லேருந்து எடுத்துகிட்டு அன்ப்ளக் பண்ணிடலாம். அவ்வளோதான். அன்ப்ளக் பண்ணிவிட்டு இருக்கிற ரேட்லேயே நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சவுண்டும் கம்மியாயிரும். ப்ளீஸ் ரீஸ்டார்ட் த வெஹிக்கிள்னு வந்துருச்சு. ஆஃப்
ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணிடலாம். ஆன் ஆயிடுச்சு. 54% ஏறி இருக்குது. இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கரெக்டாக 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 10 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் எக்கோ மோட்டில். இதுதான் கான்செப்ட்டு. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக ஏத்தர் கிரீடில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். யாரும் வீடாக வச்சுருக்கவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோட எண்டில் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 0 to 80 வரைக்கும் தான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ண முடியும். எவ்வளோ இருந்தாலும் 80க்கு மேலே சார்ஜ் பண்ணவே முடியாது. டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1% சார்ஜ் ஆகுது. அதுதான் கான்செப்ட்டு. அந்த 1 இயருக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து எப்படி சார்ஜ் போட்டோம் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம். இந்த எலக்ட்ரிக் விவி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன்.